வணக்கம். ஃபலாஃபல் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை 1.5 கப் எடுத்திருக்கேன். 100 கிராம் கப்பில் 1.5 கப். இது நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முளைக்கட்டை வச்சு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, 1 பல் பூண்டு, சின்னதாக இருந்ததுன்னா 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். பாதி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், மல்லித்தலை கொஞ்சம், 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். மல்லித்தலைக்கு பதில் நீங்கள் வந்து கீரை கூட சேர்த்துக்கலாம். இந்த கரண்டி அளவில் 1 கரண்டி அளவு மிளகாய்த்தூள், அரை கரண்டி அளவு சீரகத்தூள், 1/4 கரண்டி அளவு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, ஏதாவது ஒரு மாவு 1/4 கப் எடுத்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்தால் போதும். சீரகத்தூள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா 1 சேர்த்தா போதும். மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, இதோட சேர்த்து ஊற வச்ச கடலை. இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு சுற்றிக்கலாம். ஒரு பாதி அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நான் தண்ணியே சேர்த்து அரைக்கலை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். எல்லா மாவையும் சேர்த்துட்டேன். நல்லா பிணைஞ்சு விடணும். நான் சேர்த்தது வந்து அரிசி மாவு. இப்போ இதை வந்து வடை மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். உருண்டையாக வேணால் உருண்டையாக உருட்டிக்கலாம், இல்லைன்னா ரவுண்டாக வடை மாதிரி தட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருண்டையாகவும் உருட்டி எடுத்துக்கலாம். தட்டி எடுத்துட்டேன். இதை வந்து எண்ணெயிலையும் பொரிச்சு எடுக்கலாம், அவன்லேயும் வச்சு எடுக்கலாம். இதை வந்து நான் அவனில் வச்சு எடுக்க போகிறேன். மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுருக்கேன். தட்டி வச்சுருக்க வடையெல்லாம் ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் வேக விட்டு எடுத்துடணும். இப்போ வெந்ததெல்லாம் எடுத்துடலாம். திருப்பி வைக்கணும். வெந்துடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எண்ணெயில் பொரிச்சது. இது வந்து அவனில் வச்சு எடுத்தது. ஹம்மூஸோட சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி.